வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷனில் டாக்கரை எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து அமேசானில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அமேசான் டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமேசான் லினக்ஸ் 2 இல்லைனா அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐ அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னுடைய AWS கன்சோலில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் அமேசான் லினக்ஸ் 2MI நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அமேசான் வந்து லினக்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து அமேசான் லினக்ஸ் 2MI சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் செக்ஷனில் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கான்ஃபிகரேஷன்லாம் வந்து பிகினராக இருக்கிற லெவலில் தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 25 GB வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிங்க. ஏன்னா பேஜஸில் நம்ம நிறைய டவுன்லோட் பண்ணுவோம், நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 25 அப்படிங்கிறதே கம்மி தான். ஒரு 50 GB அப்படிங்கிறது சஃபிஷியன்ட்டு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 30 GBக்கு பிலோவாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 GBக்கு பிலோ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து 30 GB. நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 30 GBக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 50 GB யூஸ் பண்ண போகிறேன். ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ கீ வந்து நீங்கள் ஒரு நியூ கீப்பர் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ க்ரியேட் நியூ கீப்பர் மை டாக்கர், இது கனெக்டிவிட்டிக்கு. launch instance, so view instance. so instance இப்போ வந்து பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. இந்த அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து வெப் கன்சோல்லையே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எந்த ஒரு கிளைண்ட் டூலும் இல்லாமல் டைரெக்டாகவே கனெக்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்த உடனே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்துட்டிங்கன்னா sudo m update -y, நம்ம எல்லா பேக்கேஜும் அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணணும். பேசிக்காக வந்து ஒரு விண்டோஸ் மிஷினில் எப்படி அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளோட லினக்ஸ் மிஷினை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் இப்போ ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுத்துங்க. நான் இங்கே வந்து டாக்கர் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பை டிஃபால்ட் என்னென்னா கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்பில் உங்களுக்கு வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஒருவேளை கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்குது. AWSல கொஞ்சம் மாஸ்டரிங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம செப்பரேட்டாக AWS கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து AWSல மாஸ்டரிங் ஆகணுங்கிறவங்க அந்த கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா sudo m update -y. ஸோ பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப் டு டேட் இருக்குது. நோ பேக்கேஜஸ் மார்க்கெட் ஃபார் அப்டேட். ஏன்னா இதில் வந்து நம்ம அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐல ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா எப்போதுமே அப்டேட்டடாக இருக்கும் அது. அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அமேசான் லினக்ஸ் 2க்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டாக்கர் இன்ஜினோடைய கமாண்ட் sudo அமேசான் லினக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இன்ஸ்டால் டாக்கர். ஸோ இதை காப்பி பண்ணிங்க. ஸோ நம்ம எல்லா பேக்கேஜஸுமே தேவைப்படுது. இது எல்லா பேக்கேஜுமே நம்ம வந்து எஸ் கொடுத்து எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ டாக்கருக்கு தேவையான டிபெண்டன்சி பேக்கேஜஸ், ரைட்டா? நம்ம டாக்கர் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம், பட் அதோடைய டிபெண்டன்சி இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலிங் ஃபார் டிபெண்டன்சி அப்படின்னு இருக்கும். டாக்கருக்கு ரிலவெண்ட்டான பேக்கேஜஸ் கம்ப்ளீட்டாக டாக்கர் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து டாக்கரை ரன் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் டாக்கர் சர்வீஸ். ஸோ sudo சர்வீஸ் டாக்கர் ஸ்டார்ட். நான் விண்டோவை கிளியர் பண்ணிக்கிறேன். sudo சர்வீஸ் டாக்கர் ஸ்டார்ட். ஸோ டாக்கர் ஸ்டார்ட் ஆகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறது. ஏன்னா மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பண்ணும்போது சம்டைம் எனேபிள் பண்ணிங்கன்னா டாக்கர் சர்வீஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக டாக்கர் வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வித்தவுட் யூஸிங் sudo நீங்கள் வந்து டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் மோடு வந்து டாக்கருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் sudo கமாண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க.
அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா டாக்கர் இன்ஃபோ. ஸோ டாக்கர் இன்ஃபோவை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கெட் பர்மிஷன் டினைட் வெல் ட்ரை டு கனெக்ட் அப்படின்னு வருது. பேசிக்காக என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம சூடோ கமாண்ட்ஸ் குரூப் ஆட் பண்ணிட்டோம், பட் இந்த கன்சோல் வந்து ப்ராப்பராக ரெஃப்ரெஷ் ஆகலை. ஜஸ்ட் உங்களுடைய கன்சோலை ஒரு நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்கர் இன்ஃபோ அப்படின்னு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த குரூப் சேஞ்ச் பண்ணது வந்து ப்ராப்பராக இந்த கன்சோலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது, அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாக்கரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ டாக்கர் கிளைண்ட், டாக்கர் சர்வரில் என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, இமேஜஸ் என்னென்ன இருக்குது, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எதுவுமே இருக்காது. பட் இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ டாக்கர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மெசேஜ். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல எப்படி ஒரு டாக்கர் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தேங்க்யூ.